உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, நல்ல ஞானம் தாரும், நல்ல புத்தி தாரும். ஆமென். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எங்கள் அண்ணாச்சியார்னு சொல்ல எனக்கு ஒருத்தர் வந்து எனக்கு வழி காட்டினார். என் வாழ்க்கையில் வா, நான் உனக்கு வழி காட்டேன், நீ என் பாதை உனக்கு செம்ம பாட்டி ஆக்கன்னு சொல்லிட்டு அந்த தேவன் வந்தார் எங்கள் வாழ்க்கையில். நான் எல்லா இடத்துல போயிட்டு இல்லை, நான் போகிற கோயில் இல்லை, நான் தேடுற தெய்வம் இல்லை. தெய்வங்கிறது பார்த்தா தான் நான் செஞ்சுங்க. என் வீட்டில் பைபிள் தான் இருந்து, இந்த பைபிளே இந்த தெய்வத்தை காப்பாற்றி, இந்த பைபிளை கண்டி நான் வாழ்க்கையில் எங்கே செத்து மரணமாக போயிட்டு இருக்கேன். இந்த அள்ளு கூட நான் வந்துருக்க மாட்டேன், இந்த மாதிரி அள்ளு கூட நான் காட்சி சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா சின்ன வயசுல போட்டுருக்கேன். என் சொந்த ஊர் மனைவி, நான் வாழ்கிற வாழ்க்கையில் வந்து ஒரு கொடுமையாக வாழ்ந்து மரணத்தில் ரொம்ப டபுள் வாழ்ந்தேன். அடிக்கடியோ பைபிளுங்க, அடிக்கடியோ இளமனாயிரமோ ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. என் மனைவி நான் நினச்சி பார்த்தேன், என் மனைவி காப்பாற்ற முடியுமா இல்லை, நான் காப்பாற்றல வந்தது இல்லை. வந்து எங்களை பார்த்தாரு, எங்கள் இருந்த முகத்தை பார்த்து எங்களை அழகாக எங்கள் உடம்பு துவச்சி விட்டாரு. இப்போ அவங்க உடம்பு துவச்சி விட்டனால்தான் இப்போ நாங்கள் இங்கே இருந்தனால எது நாங்கள் சொன்னால்னா எங்கள் பாஸ்ட் ஒருத்தருக்காரு, அவர் மூலியமாக வந்து அவர் இங்கே நிற்க வச்சார், எங்களை நிற்க வச்சப்பா. அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் என்ன யாரையுமே காணோம், பக்தி அதுமா எல்லாருமே லேட்டா, எல்லாரும் ஊர்லயே செட்டில் ஆயிட்டாங்க போல இருக்குங்க. அப்படியா? சரி, ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். May I come in, miss? Yes, come in, Mr. President. ஏன் முத நாள் லேட்டா வர? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மிஸ். உட்காருங்க, சீக்கிரம் உட்காருங்க. வீட்ல ஓடுற பஸ் போல இருக்கு. ஆமாடா. ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சியா? பிடிச்சிருக்கா என் பாக்ஸ்? ஸ்கிரீன் கம்ப்யூட்டர் எல்லாம் இருக்கட்டும், ஹோம்வொர்க் முடிச்சியா? முடிச்சிட்டேன். இருக்கு உனக்கு? முடிச்சிட்டேன்டா, அதெல்லாம் நான் பர்ஃபெக்ட்டா முடிச்சிடுவேன். சரி. எங்க சுரேஷை காணோம்? நம்ம ஃப்ரெண்ட் சுரேஷை காணோம். குட் மார்னிங். ஏப்பா முத நாள் அதுமா இவ்வளவு லேட்டா? உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அழகான திராட்சை தோட்டம் இருந்துச்சு, சரியா? அங்க ஒரு அழகான திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அந்த அழகான திராட்சை தோட்டம் இருக்கலாம், அல்லது பிறருடைய பணமாக இருக்கலாம், மற்ற பொருட்களாக இருக்கலாம். இப்படி மற்றவர்களுக்குரியதை யாதொன்றையும் நீங்கள் இச்சையாதிருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி தான் இந்த இப்போ நடந்த நாடகத்தில் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ ஏன் இதை சொல்கிறோன்னா, மிக முக்கியமாக இந்த ஒரு காரியம் கடவுளுக்கு விரோதமான ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது. ரெண்டாவது, இது ஒரு மனுஷனுக்கு பாவத்தை செய்யக்கூடிய காரியம், பாவத்தை தூண்டக்கூடிய காரியமாக இருக்கும். அப்போது அடுத்தவங்களுடைய பொருளை நாம் எடுத்துக்கணும், அடுத்தவங்களுடைய பொருளை பார்த்து நாம் பொறாமப்பட்டு அதை நமக்கு உரியதாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சா அது பாவத்திற்கு அடையாளமாக பார்க்கப்படுகிறது.